ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஸ்வீட் லவ் டி ஆரக்கிள் கார்ட்ஸில் வந்துட்டு உங்களோட நம்ம கலெக்டிவ்ஸோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எந்த மாதிரி அவங்களோட அந்த ஜேர்னி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். உங்களோட இந்த நீங்கள் வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இந்த லவ் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி, இந்த ஜேர்னி என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு நமக்கு ஜம்ப் ஆகிடுச்சு. அடுத்து ஃபுல்லாக ஷஃபில் பண்ணிவிட்டு அது என்ன கார்டுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஸ்ட்ராங் ரூட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு ஸ்ட்ராங் ரூட்ஸ்னு வந்திருக்கு. அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ப்ரெஷன் வந்திருக்கு. மூணாவது கார்டு என்ன, டிஸ்டன்ஸ். நாலாவது கார்டு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ்னு பார்க்கலாம், வைண்டிங் ரோடு. அஞ்சாவது கார்டு லவ்ஸ் விங்ஸ். ஓகே, இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்ட்ராங் ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு உங்களோட இந்த ஜேர்னி வந்துட்டு ஒரு இந்த ஜேர்னியோட ஆழமான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து இந்த பாசம், அன்பு, விசுவாசம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி தெரியுது. இது எல்லாமே வந்து ஒரு காதலுக்கு தேவையான ஒரு பேஸ் திங்ஸ் அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அந்த அடித்தளம்ங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் காதல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட காதலுக்கு தேவையான எல்லா விஷயமும் பெஸ்ட், பெட்டர், சூப்பர் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து பார்த்தோன்னா அடுத்த கார்டு வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸ்ப்ரெஷன் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தணும். உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தணும். ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு தேடல் இருக்குது. ஆனால் அந்த தேடலை வந்து ரெண்டு பேருமே வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, பீயிங் ஏபிள் டு ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ் ஓப்பன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து உங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும், வெளிப்படையாக உங்களுடைய அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சொல்லப்படாத வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஒரு பெயினை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா உணர்வுகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் தோன்றதை வெளிப்படையாக பேசிக்கணும். ஒரு மென்மையான ஒரு உரையாடல் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப உயிரோடையும், ரொம்ப ஆத்மார்த்தமாகவும், ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா. அடுத்து மூணாவது கார்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கலாம். சேலஞ்சஸ் தட் கிரியேட் ஸ்பேஸ் பிட்வீன் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ வந்து நீங்கள் டிஸ்டன்ஸால் நேராக பேசிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஆனால் அது அதனாலேயே மனசில் ஒரு வெறுமை உருவாக்கி ஒரு எம்ப்டினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த இடத்துல காட்டுது. இருந்தாலும் உங்களோட இந்த டைமிங் வந்து இப்போ பிரிஞ்சிருக்கீங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்டன்ஸ் கார்டு எனர்ஜி சொல்கிற விஷயமா இருக்குது. அடுத்து வைண்டிங் ரோடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இது வந்து இந்த ஜேர்னி உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரிலாம் இல்லை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஹேவிங் அ லாங் வே டு கோ ஆர் டேக்கிங் மெனி டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நேராக இந்த ஜேர்னி வந்து பார்த்தோன்னா உங்களது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரியே இல்லை. இது வந்து இப்படி அப்படி வளைஞ்சி வேறு மாதிரிலாம் போய்கிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய, அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சோதனைகள், குழப்பங்கள், தடைகள், சிக்கல்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒவ்வொரு இதுவுமே திருப்பங்களுமே, இந்த ஒவ்வொரு டேர்னிங்ஸுமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் வர இந்த டேர்னிங்ஸ் எல்லாமே, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ட்ராவலை வந்து இன்னும் பெஸ்ட்டாக்கும், உங்களோட ஜேர்னியை வந்து இன்னும் பெஸ்ட்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த டேர்னிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் வர அலர்ட்ஸ். இந்த மாதிரி பிரச்சனைகள், சிக்கல்கள் வருதா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போவே யூனிவர்ஸ் கற்றுக் கொடுக்குது. அதுதான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள், இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா லவ்ஸ் விங்ஸ் இந்த கார்டு வந்திருக்கு. இந்த லவ்ஸ் விங்ஸ் பார்த்தோன்னா இந்த காதல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புட் அசைட் டிஃப்ரென்ஸ் அண்ட் சோர் டு தி நெக்ஸ்ட் லெவல். இந்த லவ்ஸ் விங்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த காதல் வந்து அந்த பாருங்கள், ஒரு ஏஞ்சல் வந்து அந்த விங்ஸோடு இருக்காங்க. அது
ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஒரு எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் ஒரு 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 உயிர்ப்பான ஒரு காதலாக இருக்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறீங்க. ஃப்ரீடம் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இந்த இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கிற இந்த இது வந்து ஒரு டிவைன் லவ் எனர்ஜியை தான் கொடுக்குது. ஸோ இந்த லவ் வந்து இப்போ ஒரு வேளை நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் இது வந்து உங்களை திரும்பவும் சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லவ் எனர்ஜி சொல்கிற இந்த லவ்ஸ் விங்ஸ் எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஸோ என்ன ஃபைனலாக இது என்னன்னு பார்த்தோன்னா, இது ஒரு சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. வந்து உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அதுதான் அந்த உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து வார்த்தைகளாக வெளிப்படலை, மனசுக்குள்ளேயே இருக்குது. 2 பேருக்குள்ளேயுமே மனசுக்குள்ளேயே இருக்குது. உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ஆழமாக டீப்பாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன தான் நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்களோட சோல் வந்து நல்லாவே அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் தெரியுது. இது ஒரு ஜேர்னி, அவ்வளோதான். இந்த ஜேர்னியில் சில அதான் இந்த டேர்னிங்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து போகுது. கடைசியில் உங்களோட காதல் தான் வந்து இந்த லவ்ஸ் விங்ஸ், அதான் இந்த உங்களோட காதல் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இப்போது யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரீடிங் வந்து யாருக்கு வேணாலும் பொருந்தலாம், யாருக்கு வேணாலும் ரிசனேட் ஆகலாம். எல்லாருக்கும் ரிசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு வேளை லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, ஏதோ ஒரு அப்செட்டில் இருக்கீங்க, ஒரு சின்னதாக ஒரு விலகல் விரிசல், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரீசனேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை தான் இந்த ரீடிங் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்கு யூனிவர்ஸ். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.